எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நார்மலாக நம்ம துணிகளை இந்த மாதிரி தான் அடுக்குவோம். அந்த மாதிரி செய்யும்போது அதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் அண்ட் துணிகளும் சரிஞ்சு விழுந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி துணிகளை மடிக்கலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டன் சாரீ எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக நம்ம சாரீ மடிக்கிற மாதிரி 4 மடிப்பு மடிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள போர்ஷனை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் சைடு உள்ள போர்ஷனை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்போது இதோட ப்ளவுஸையும் நான் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ப்ளவுஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து சாரியை 2ஆக மடித்ததுக்கப்புறம் கீழே உள்ள போர்ஷனை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அடுத்து மேலே உள்ள போர்ஷனை இந்த மாதிரி பாக்கெட்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 லேயராக எடுத்துகிட்டு இந்த பாக்கெட்குள்ளே நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் இது நல்லா ஸ்டிஃபாக உள்ளே நிற்கும். நம்ம இதை ஒரு லேயருக்குள்ளே விட்டோன்னா அது பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 2 லேயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சாரீ பிரியவே பிரியாது. இப்படி மடிக்கும்போது நம்ம சின்ன அலமாரிலையும் நிறைய சாரீஸ் அடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் சாரீ எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சைடு உள்ள போர்ஷனை உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள போர்ஷனையும் உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீங்கள் ப்ளவுஸ் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிடலாம். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள பாட்டை உள்ளே மடிச்சுட்டு அப்புறம் மேலே உள்ள பாட்டை 2 லேயராக எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. சிந்தட்டிக் சாரியை ஹேண்டில் பண்ணுறது சவாலான விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக மடித்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது இது கலையவே கலையாது. 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நைட்டி எப்படி நீட்டாக மடிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக மடிக்கிற மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அடுத்து இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. தென் ஓப்பன் சைடை க்ளோஸ்டு பக்கமாக மடிச்சுட்டு மேலேருந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே உள்ள 2ஆவது லேயருக்குள்ளே மேலே உள்ள போர்ஷனை இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நீட்டாக இருக்கும், சுருக்கமே வராது. நீங்களும் இந்த மாதிரி மடித்து பாருங்கள். அடுத்து காட்டன் பட்டியாலா சுடிதார் எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேண்ட்டை கீழே விரிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து சுடிதார் டாப்பை நீங்கள் நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இதோட லென்த்தையும் வித்தையும் இந்த பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து விட்டுக்கணும். அடுத்து ஷாலையும் அதே சைஸுக்கு மடித்து வச்சுக்கோங்க. நார்மல் பேண்ட்டை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம், பட் இதுவும் ஈஸி தான். நார்மல் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேண்ட்டோட டாப் போர்ஷன் அகலமாகவும் பாட்டம் போர்ஷன் குறுகலாகவும் இருக்கும். பட் பட்டியாலா பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேண்ட்டோட டாப் போர்ஷன் குறுகலாகவும் பாட்டம் போர்ஷன் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியும் இருக்கும். இப்போது பேண்ட்டோட மேல் பகுதியை சுடிதாருக்கு உள்பக்கமாக மடிச்சுட்டு கீழே உள்ள பகுதியை இந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுறேன். நம்ம பட்டியாலா பேண்ட் யூஸ் பண்ணதுனால இதில் லேயர்ஸ் தெரியும். இதுவே நீங்கள் நார்மல் பேண்ட்டை மடிக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நார்மல் பேண்ட்டில் மடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் பட்டியாலா பேண்ட்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன். எதுவுமே நம்ம பார்க்குறத விட செஞ்சு பார்க்கும்போது தான் ஈஸியாக புரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஈஸியாக மடிச்சாச்சு. அடுத்து சிந்தட்டிக் சுடிதாரை எப்படி மடிக்கலான்னு சொல்லி காமிச்சிடுறேன். அகெயின் சுடிதாரை இந்த மாதிரி விரிச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பாதியை உள்ளே மடிச்சுட்டு கீழே உள்ள பாட்டை இந்த மாதிரி பாதி அளவுக்கு மடிச்சுக்கோங்க. அடுத்து டாப்பை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதையும் பேண்ட்டுக்கு மேலே வச்சுருங்க. அப்புறமா ஷாலையும் இந்த மாதிரி டாப்புக்கு மேலே மடித்து வச்சுருங்க. திரும்பவும் சுடிதாரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதோட ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் கீழே உள்ள போர்ஷனை இன்செர்ட் பண்ணிடுங்க. சுடிதாருக்கு ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் இன்செர்ட் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். பட் சாரீக்கு செகண்ட் பாக்கெட்டில் இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் சாரியும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சோன்னா அவசரமாக வெளியில் போக வேண்டிய நேரத்தில் ஒன்றையும் தனியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக எடுத்துடலாம். இந்த லாஸ்ட் ஒன் புர்கா யூஸ் பண்ணுற பெண்களுக்கான ஒரு டிப். நம்ம புர்காவை சுடிதார் மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டு அதோட ஷாலையும் அது மேலேயே வச்சுருங்க. அப்புறம் இதை மேலே இருந்து இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கிடலாம். இந்த கிளாத் ரொம்ப சில்கியாக இருக்கிறதுனால இது எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் கலண்டு வந்துடும்.
ஸோ இதை டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது புர்கா கலையாது, அப்புறம் கொஞ்சம் இடத்துலையே நிறைய புர்கா ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம மடித்த துணிகள் எல்லாத்தையும் நான் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மடித்தோன்னா மடிப்பு கலையவே செய்யாது. 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம சின்ன வார்ட்ரோப்பில் கூட நிறைய துணிகளை வந்து அடுக்கி வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.